ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபார்ம்ல இப்போ என்னென்ன ஸ்டாக் ஆன்சரிங்கு டேம்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சேல்ஸ் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்மால் கண்ணூர்ல இருந்து போயிடலாம். ஸ்மால் கண்ணூர்ல ஹைப்பர் பைனாப்பிள்லாம் இருக்கு. ஹைப்பர்னா ஃபுல்லா ரெட் வந்துடும். சின்ன வரைக்கும் இங்க இருந்து சின்ன அடி வயிற்றுல இருந்து சின்ன வரைக்கும் ரெட் வந்துடும். ஃபுல்லா 5 பீஸ் இருக்கு. 1600 வரும் பீஸ். 500 தான் கொடுக்கலாம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னா 1500 தான் கொடுத்துடலாம். 5 பீஸ் இருக்கு. அதே மாதிரி கண்டெய்னர்ல வந்து எல்லோ டாமினன்ட் ஃபுல் எல்லோ டாமினன்ட் வந்துடும். இதை ஃபுல்லா மேப்ல எல்லோ டாமினன்ட் இருக்குது. எல்லோ டாமினன்ட் குட்டியும் இருக்கு. 4000 நார்மல் குட்டி வந்து 4000 வரும். இது 4200 ரூபா வரும் பீஸு. இது எல்லோ டாமினன்ட் வரும். இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வரும் எல்லோ டாமினன்ட். இது இப்போ குட்டிலே வந்துடும். இது வந்து கிரிம்சன் வந்து அடியில ஃபுல்லா ரெட்டு வந்துடும் வளர்ந்ததுக்கு அப்புறம். இந்த ரெட்டு அடியிலே ரெட்டு வந்துடும். கிரிம்சன் பெல்லிட் தந்துரு ஹேண்ட் பென்சிக்கு இப்போ 4 பீஸ் அவைலபிள் இருக்கு. ஒரு பீஸ் வந்து 3800 வரும். 4 பீஸ் இருக்கு. எல்லாமே குட்டியா தான் இருக்கு. சேம்டுனால இருக்கு நம்மகிட்ட. நான் வீடியோல காட்டுறேன். சேம்டு கிரிம்சன் 4 பீஸ் இருக்கு. ஸ்மால் கலர்ல பைனாப்பிள் ஹைப்பர் எக்ஸ்ட்ராக்ட்ல ஒரு 7 பீஸ் இருக்கு. சன் கலர் ஒரு 4 பீஸ் இருக்கு. எல்லோ டாமினன்ட் ஒரு 2 பீஸ் இருக்கு. இது எல்லாமே ஃபோர்ஸ் ஃபீடிங் கிடையாது. ஃபீடிங் செட் பண்ணதான், ட்ரெயின் பண்ணதான். எல்லாமே ஃபீடிங் வாங்கணும். எல்லா குட்டியுமே ஃபீடிங் வாங்கணும். ஸ்மால் கலர்ஸ்ல என்ன மாதிரி ஃபீடிங் கொடுக்குறேன்? ஸ்மால் கலர்ஸ்ல என்ன மாதிரி ஃபீடிங் கொடுக்குறேன்? நான் பெட்லைட் ஸ்மால் கலர் கிரிம்சன் சன் கலர் எல்லாத்துக்குமே பெட்லைட் போட்டுறது. நம்ம லாரி கிட்டு கிரே பேரட் எல்லாத்துக்குமே A19 போட்டுறது. நம்ம கிட்ட லாரி கிட்ட இருக்கா? லாரி கிட்ட இருக்கு. ரெட் கலர் லாரி கிட்ட இருக்கு. 2 பீஸ் இருக்கு. ஆன்சர் தான். ஸ்மால் கலரு சன் கலரு கிரிம்சனு எல்லாம் லாரி கிட்டும் ஸ்டார்ட் பார்த்தாச்சு. அடுத்து கிரே பேரட் வந்து நம்மகிட்ட எல்லா சைஸ்லயும் இருக்கு. ஆனா மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம டேம் பண்ணி தான் கொடுக்குறோம். டேம் பண்ணி செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ்ல தான் எல்லாமே கொடுக்குறோம். 45ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் வந்து கம்மியான ரேட்ல இருக்கான நம்ம குட்டியா இப்ப கொடுக்கறது இல்ல. இந்த சின்ன குட்டிலாம் இருக்கு. சின்ன குட்டிலாம் நம்ம இப்போதைக்கு கொடுக்கறது இல்ல. பெருசா வந்து இப்ப செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஆப்பிள் ஸ்வீட் கார்ன் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஃபீடு எடுத்துட்டு இருக்கோம். ஒரு நேரத்துக்கு வந்து 60 ml எடுத்துட்டு இருக்கோம். காலையில 60 ml, மதியம் வந்து 40 ml, திரும்ப நைட் வந்து ஒரு 60 ml. ஒரு நாளைக்கு 3 வேளை ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஆனா ஆப்பிள் ஸ்வீட் கார்ன் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு 10 daysல சேல்ஸ் பண்ணுவாங்க. இவங்களாம் டிஎன்ஏ போட்டு கேட்கறதுனாலும் கொடுத்துடலாம். டிஎன்ஏ போட்டும் கொடுக்கலாம். மெயில் ஃபீமேல் வேணாலும் கொடுக்கலாம். தனியா மெயில் வேணும் இல்ல ஃபீமேல் வேணாலும் கொடுக்கலாம். பேராவும் கொடுக்கலாம். சிங்கிள் பீஸாவும் கொடுக்கலாம். நம்ம கிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். கிரே பேரட் எப்பவுமே ஒரு 10 பீஸா ஸ்டாக் இருக்கும். மோஸ்டா நம்ம வந்து டேம் பண்ணி தான் கொடுக்குறோம். ஹேண்ட் ஃபீடிங் சின்ன குட்டியெல்லாம் கொடுக்கறது இல்லை. எல்லாமே டேம் பண்ணி தான் கொடுக்குறோம். இந்த மாதிரி சின்ன குட்டியை எடுத்தா நாங்க ஃபீட் பண்ணி வளர்க்குறது. இதோட சின்ன குட்டியை எடுத்து ஃபீட் பண்ணி நம்ம பெருசாகி டேம்டார வரைக்கும் நல்லா ஃபுல்லா வீண்டார மணிக்கு கொண்டு வந்துருவோம். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மோல்ட் ஆகணும். இந்த இடமா ஸ்கின்னே தெரியாம ஃபுல்லா மோல்ட் ஆகணும். மோல்ட் ஆனாதான் ஃபுல்லா வீண்டான கணக்கு. இதெல்லாம் இன்னும் ஃபுல்லா மோல்ட் ஆகல. இன்னும் ஒரு 10 days ஃபுல்லா மோல்ட் ஆயிரும். இந்த இடம்லாம் உங்களுக்கு ஸ்கின்னு தெரியாது. இந்த இடம்லாம் ஸ்கின்னு தெரியாது. அதே மணிக்கு இந்த இடம் ஸ்கின்னு தெரியாது. ஃபுல்லா மோல்ட் ஆயிரும். இப்போ நல்லா ஃபீடெல்லாம் நல்லா வாங்குவாங்க. 60 ml நல்லா ஃபீடு வாங்குவாங்க. சிரிஞ்செல்லாம் கொடுக்குறோம். ராடு போடாம வெறும் சிரிஞ்சு தான். டைரக்டா இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். சிரிஞ்சில் தான் கொடுக்குறோம். வாயில ஃபீடிங் அடிக்கிற மாதிரி தான் அடிக்கிறோம். ராடு போடாம தான் ஃபீடிங் அடிக்கிறோம். அதனால நல்லா பழகும். நம்ம கூப்பிட்டாலும் வரும். உங்களுக்கு கையில வந்து நிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுக்கலாம். டிஎன்ஏவோட வேணாலும் போடலாம். இதை வந்து நம்ம ரிங்கு போட்டு தான் வச்சிருக்கோம். ரிங்கு நம்ம இதான் எக்ஸாட்டிக்னு போட்டு தான் வச்சிருக்கோம். இதான் எக்ஸாட்டிக். நம்ம ஃபோன் நம்பர் போட்டு தான் வச்சிருக்கோம். 9585090035 போட்டு ரிங்கு நம்ம ஃபார்மோட பேரும் போட்டு ஃபோன் நம்பரும் போட்டு தான் நம்மளோட இது ஐடி போட்டு தான் வச்சிருக்கோம். சின்ன சிக்கா எடுக்கும் போதே நம்ம போட்டுருவோம். சின்ன சிக்கிலே நம்ம ரிங்கை போட்டுருவோம். இதான் க்ளோஸ் ரிங் தான், கட்ரிங்லாம் கிடையாது. இதான் எக்ஸாட்டிக்னு போட்டு சின்ன குட்டியிலே போட்டுருவோம். இம்போர்ட் சிரிஞ்சு இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா கொடுத்துடலாம். இது 30 ml சிரிஞ்சு. 30 ml சிரிஞ்சு வந்து 1150 ரூபா வரும். 6 நீடிலோட வந்துடும். நம்ம சின்ன பின்சஸ்ல இருந்து ஆப்பிரிக்கன் லோபர்ஸ்ல இருந்து காக்டெயில் கனூரு, நம்ம கிரே பேரட்டு, மக்காவோ வரைக்கும் நம்ம ஃபீடு எது பெரிய சைஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். 6 நீடில் வந்துடும். நம்ம கொடுத்துடலாம். 30 ml வந்து 1150 ரூபா வரும். அதே மணிக்கு 20 ml வந்து 800 வரும். 800க்கு இந்த உள்ள வந்து பிளாஸ்டிக் மோல்டிங் வராது. உள்ள இரும்பு ராடு மட்டும் தான் வரும்.
இது வேணும்னா கொடுக்கலாம். நம்ம இம்போர்ட் சிரிஞ்சு நல்லா ஸ்ட்ராங்கான சிரிஞ்சு ஒரு 4 வருஷத்துக்காக சாலிடா உழைக்கும். 6 நீடிலோட வந்துடும். குட்டி சிக்கன் மேல வச்சிடலாம். நம்மகிட்ட இப்ப வீண்டான சிக்கி எத்தனை பீஸ் அவைலபிள் இருக்குன்னு பார்த்துடலாம். கிரே பேரட்ல வீண்டான சிக்கி இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. இப்போதைக்கு 3 சிக்கு அவைலபிளா இருக்கு. 15 டேஸ்ல வந்து சேல்ஸ் வந்துடுவாங்க. இவங்க எல்லாமே டிஎன்ஏ போறதுனால போட்டு கொடுத்துடலாம். எல்லாமே ஃபீடிங் வாங்குறதுதான், எல்லாமே ஃபீடிங் செட் பண்ணதான், ஃபுல்லி ட்ரெயின்டு தான். எல்லாத்துக்குமே நம்ம நிதா பேர்ட்ஸ் ஃபார்மோட ரிங்கு தான் போட்டிருக்கு, க்ளோத்திங் தான் போட்டிருக்கு. ஃபுல்லாக டெயிலாம் வளர்ந்துருக்கு. எல்லாத்துக்குமே ஒரே அளவு தான். அவ்வளோதான். 3மே ஒரே அளவான பேர்ட். எல்லாமே நல்லா ஆக்டிவாக தான் இருக்கும். தெரிஞ்ச பார்த்து தகுதி ஓடி வருவாங்க. குழந்தையோட மோஸ்ட்லி டாக்கட்டிவ் போர்டு இது நல்லா பேசக்கூடிய பேர்டு. ஒரு 6 மாசம் 1 இயருக்கு அப்புறம் வந்து நல்லா பேசக்கூடிய போர்டு இது. கிரே பேரட் வந்து மட்டும் தான் ஒரு 300 நாள் வரைக்கும் சென்சிபிளா வச்சு பேசக்கூடிய போர்டு இது. எல்லாமே ட்ரைனிங் செட் பண்ணி தான் வச்சிருக்கோம். சரி, நாளைக்கு வந்து இந்த போர்டுக்கு இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குமோ அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும். சில வார்த்தைகளை வந்து பேசுறது மட்டும் இல்லாம நம்ம கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய போர்டு இதெல்லாம். வீட்டுல பெட்டா வளர்க்குறவங்க சிங்கிள் பேர்டா எடுத்துக்கொண்டு பெட்டா வளர்க்கலாம். இதோட லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 80 வருஷம் இருக்கும். 3 தலைமுறை இருக்கும். நம்ம வச்சிருந்து நம்ம குழந்தைய வச்சிருந்து நம்ம குழந்தையோட குழந்தை வரைக்குமே இருக்கும். 80 வருஷம் வரைக்கும் சாலிடா இருக்கும். நம்ம நல்லா சாப்பாடு கொடுத்துட்டு கரெக்டான ஃபுட் ஆயிட்டு குழந்தைங்களுக்கு நல்லா பழகிற போர்டா இருக்கும். இது ஆக்சுவலா எப்படின்னா ஒரு 5 வயசு குழந்தைக்கு என்ன நாலேஜ் இருக்குமோ அந்த அளவுக்கு நாலேஜ் உள்ள போர்டு. நம்ம ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசுறது மட்டும் பேசாம நம்ம பேசுறதுக்கு ரிப்ளைவும் பண்ற அளவுக்கு சென்சிபிளான போர்டு. ஒரு வயசு 2 வயசு போயிடுச்சுன்னா நம்ம பேசுற வார்த்தைக்கு திரும்ப ரிப்ளை பண்ணியும் பேசுவோம். அந்த அளவுக்கு நல்ல நாலேஜ் உள்ள போர்டு. டேம்டா பேர்டா வச்சுட்டு ஒரே ஒரு பேர்டு கையில வச்சு வளர்க்குறோம். வந்து ஒரே ஒரு பேர்டா டேம்டு பேர்டு குழந்தைய மாதிரி வச்சு வளர்த்துக்கலாம். இது ஆக்சுவலா எப்படின்னா லைஃப் ஸ்பேன் வந்து 80 வருஷம் வரைக்கும் இருக்கும். 80 வருஷம்னா நம்ம 3 ஜென்ரேஷன் வரையும் வச்சுக்கலாம். அதனால நல்லா ஃபுட் ஆயிட்டு கொடுத்தோம்னா 80 வருஷம் வரைக்கும் சாலிடா இதெல்லாம் இருக்கும். வீட்டுல ஒரு குழந்தைய மாதிரி நம்ம செட் பண்ணி வளர்த்துக்கலாம். இது ஆக்சுவலா ஒரு அதிகபட்சம் ஒரு 300 வேர்டு வரைக்கும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோம். வரைக்கும் பேசுற அளவுக்கு இதுக்கு டாக்கட்டிவ் அபிலிட்டி இருக்கு. ஒரு சில வார்த்தைகள் நம்ம வார்த்தையை சொல்றது மட்டும் இல்லாம நம்ம சொல்றதுக்கு திரும்ப ரிப்ளை ஆன்சர் பண்ணக்கூடிய சென்சர்களும் இந்த போர்டுக்குலாம் இருக்கு. ஒரு 2 இயர்ஸ் போயிடுச்சுன்னா அதுவா நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு ரிப்ளை பண்ணக்கூடியதும் இருக்கு. டேபிள் பண்ணா ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவராவது இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணுதுன்னா எடுத்து நீங்க அழகா தாராளமா வளர்க்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 1 ஹவராவது இது கூட டெய்லி ஸ்பெண்ட் பண்ணணும். டேபிள் போர்டா இருக்கணும்னா உங்களுக்கு 1 ஹவரா ஸ்பெண்ட் பண்ணணும். வீட்டுல குழந்தைகளோட ஒரு 1 ஹவராவது எப்படி விளையாடுவோம் அது மாதிரி விளையாடணும். நம்மகிட்ட ஹேண்ட் ஃபீடிங் கேஜும் அவைலபிள் இருக்கு. இது வந்து 1.5க்கு 1:1 சைஸ் வந்து. இதுக்குள்ள ஒரு கிரே பேரட் ஹேண்ட் ஃபீடிங் வச்சுக்கலாம். வளர்ற வரைக்கும் வச்சுக்கலாம். வளர்ந்ததுக்கு அப்புறம் வேற கேஜ் மாத்திக்கலாம். இதோட என்னன்னா ஆக்சுவலா எப்படின்னா நமக்கு வந்து இந்த பேஸ்கெட் இதெல்லாம் வைக்கும் போது வந்து அந்த மரத்தூள் போடுவோம். மரத்தூள் மேலேயே அந்த பேர்டு ஆகி போயிட்டு அது மேலேயே உட்காரனால ஃபுல்லா அடியில ஃபுல்லா ஒரு மாதிரி சிட் ஆயிரும். இது அப்படி கிடையாது. உள்ள வந்து மெஸ்ஸு போட்டிருக்கு. இந்த மெஸ்ஸுல இருந்து கீழே நெல் உமி போட்டோம்னா நெல் உமியோ மரத்தூவோ எது கிடைக்குதோ அதை போட்டோம்னா இதுல ஃபுல்லா ஸ்டோர் ஆயிரும். கீழே ஃபுல்லா இதாயிரும். தேவையானப்ப இதை மட்டும் எடுத்துட்டு கிளீன் பண்ணி போட்டுக்கலாம். இந்த கேஜ் வந்து 1200 ஒரு பீஸ். இது இப்படி லாக் பண்ணிட்டோம்னா நீங்க கேரி பண்ணிட்டு போகும்போது தூக்கிட்டு போய்க்கலாம். ட்ரேயோட தூக்கிட்டு போய்க்கலாம். நீ கிளீன் பண்றது ஈஸி. இந்த லாக்கை மட்டும் எடுத்து ட்ரே எடுத்து கீழே கொட்டிட்டு திரும்ப ரீஃபில் பண்ணிக்கலாம். உமியோ மரத்தூளோ ரீஃபில் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. மற்றபடி கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் பெருசா இல்லை. நீங்க பேஸ்கெட் வச்சீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாளைக்கு இருக்கா நீங்க கிளீன் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு 1 வீக் விட்டுறலாம். 1 வீக் விட்டுட்டு நம்ம எடுத்து கிளீன் பண்ணிடலாம். ஃபுல்லா இது கீழே ஃபுல்லா இதானதுக்கு அப்புறம் நம்மகிட்ட A19 3 கிலோ பேக்கும் அவைலபிள் இருக்கு. 3 கிலோ பேக் வேணும்னா யாராவது வாங்குறவங்கன்னா வேணா வாங்கிக்கலாம். 4500 வரும். எக்ஸ்பிரி டேட் ஓரளவுக்கு நியூவா தான் இருக்கும். இப்போ எப்படின்னா இது வந்து 1 இயர் இருக்கும். எக்ஸ்பிரி 1 இயர்னா இது வந்து நவம்பர் 2024. இப்போ என்ன மாசம்? மார்ச் மாசம். 4 மாசம் ஆயிருக்குன்னா 8 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 8 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 கிலோ பேக்கு மிக்ஸ் பண்றதுக்குள்ள நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சு அதுல ஊற்றி கிண்டிட்டா போதும். நல்லா கிண்டிடலாம். பெட்லைஸ் மாதிரி இது வந்து ரொம்ப கெட்டியாலாம் ஆகாது. தண்ணி சுடுதண்ணி ஊற்றி கிண்டிட்டாவே போதும். இதான் அதாவது பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணாதது. ஃபுல்லா இந்த மாதிரி தான் கவர் மோல்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க. 4500 ரூபா வரும் ஒரு பாக்ஸ்.
அதே மணிக்கு நம்ம பெட் லைஃப் வந்து பிரீடர் பேக் இருக்கு, 1/4 கிலோ பாக்கெட்டும் இருக்கு. ஒரு சிக்கு வாங்குறவங்க 1/4 கிலோ பாக்கெட் வேணா எடுத்துக்கலாம். பெட் லைஃப் வந்து பிரீடர் பேக் இருக்கு, 1 கிலோ பாக்கெட்டும் இருக்கு. 1 கிலோ பாக்கெட்னா ஒரு பாக்கெட் வந்து 600 ரூபா வரும். 2 வருஷம் எக்ஸ்பிரை போட்டு அதே லேபிள் பண்ணி இருக்கும். இல்ல ஒரு சிக்கு வாங்குறவங்களுக்கு 1 கிலோ பாக்கெட் தேவையில்லைன்ற ஒரு கான்செப்ட் வரும்போது நம்மகிட்ட வந்து 1/4 கிலோ பாக்கெட்டே இருக்கு. 1/4 கிலோ பாக்கெட் அவைலபிள் இருக்கு. இது வந்து எம்ஆர்பி வந்து 300 வரும். 300 வந்து எம்ஆர்பி வரும். நம்ம 220 கொடுத்துடலாம் ஒரு பாக்கெட். நம்மகிட்ட வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு வாங்கினீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு வாங்குறதுல இருந்து அதை வளர்க்குற வரைக்கும் நம்ம சிரிஞ்சில இருந்து ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலால இருந்து அதை போடுற கேஜ் வரைக்கும் எல்லாமே அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கலாம். இதை வாங்கினா அதை வாங்கணும். ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு வாங்கும்போது கேஜ் வேணும்னாலும் கேஜ் வாங்கிக்கலாம். பெட்லை ஃபார்முலா வாங்கினாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி A90 வேணாலும் வாங்கிக்கலாம். சிரிஞ்சு வேணாலும் இருக்கு. நம்மகிட்ட எல்லாமே அவைலபிள் இருக்கு. அந்த போர்டு வளர்ற வரைக்கும் தேவையானது எல்லாமே இருக்கு. ரிங் இருக்கு. நம்ம ரிங்கு க்ளோஸ் ரிங்கே போட்டு கொடுத்துருவோம். ஸ்மால் கனூர் சன் கனூர் இருக்கு. எல்லாத்துக்குமே நம்ம பிரிண்ட் பண்ணி வச்சு ரிங்கும் வந்துருச்சு. இனிமேல் நம்ம போட்டு கொடுத்துடலாம். ரிங் எல்லாத்துக்குமே நம்ம இதா பேர்ட் ஃபார்ம் போட்டு ரிங்கே போட்டு கொடுத்துடலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மகிட்ட சுகர் கிளேட் வந்து டேம்டு இருக்கு. நம்ம ஒரு 20 பேர் சுகர் கிளேட் வச்சிருக்கோம். அதுல இருந்து வந்த குட்டி ஒரு லூசி ஒரு கிரே இருக்கு. கிரே இது வந்து ஃபுல்லி டேம்டு. ஃபீடு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. செல்ஃப் ஃபீடு நம்ம கிண்ணத்துல எடுத்து காமிச்சோம்னா சாப்பிடுது. இப்பெல்லாம் கிரே இருக்கு. இது ஃபீமேலு. அது இல்லாம லூசி இருக்கு. லூசி இதுவும் ஃபீமேல் தான். ஃபுல்லி டேம்டு தான். இதெல்லாம் ஃபுல்லா செல்ஃப் ஃபீடு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. நீ ஊட்ட கிண்ணத்தை கூட எடுத்து காமிக்க தேவையில்ல. நீ செர்லாக் வச்சாவே போதும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. இது மட்டும் நீங்க கிண்ணத்தை எடுத்து ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் வந்து செர்லாக் வந்து அது கிண்ணத்தை மட்டும் காமிச்சா போதும். நீங்க ஃபீட் பண்ணணும். சிரிஞ்சில இதை வந்து நீங்க வந்து சிரிஞ்சில இன்குபேட்டர் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு இல்ல, கிண்ணத்துல காமிச்சாவே சாப்பிட்ற அளவுக்கு ஆயிடுச்சு இந்த ஃபீஸ் எல்லாமே. ஆக்சுவலா எப்படின்னா நம்ம ஐடில வேலை பாக்குறாங்க, இல்ல ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க, அவங்களும் வந்து நைட் வந்து ஏதாவது பிளேஃபுல்லா இருக்கணும்ன்ற போது இது ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா ஆக்டிவா இருக்கும். பகல் ஃபுல்லா தூங்குவாங்க, நைட்டு ஃபுல்லா ஆக்டிவா இருக்கும். நல்ல பிளேஃபுல்லா இருப்பாங்க நைட் ஃபுல்லா. நைட் வந்து ஒரு 1 மணி 12 மணி வரைக்கும் தூக்கம் வரல, நம்ம ஏதாவது ஒரு பெட்டோட விளையாடணும் அப்படின்னும் போதுனா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பேர்ட்ஸ் எல்லாமே பகல்ல ஆக்டிவா இருக்கும், நைட்டு ஃபுல்லா தூங்கிடுவாங்க. நம்ம பகல்ல ஒர்க் பண்ணிட்டு நைட்டு வந்து ஒரு பெட்டோட விளையாடணும்னா நம்ம அந்த ராடல் ஐட்டத்துல மட்டும்தான் நம்ம அந்த சுகர் கிளேட்டரு மைக்ரோ ஸ்குரிலு அந்த மாதிரி பெட்ஸ்ல போனாதான் நம்ம இது கூட பிளேஃபுல்லா விளையாட முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா மைக்ரோ ஸ்குரில்னா சின்ன அணிலே சின்னது. இதுவும் ஃபுல்லா பிளேஃபுல் தான். நைட்டு ஃபுல்லாவே ஆக்டிவா இருப்பாங்க இவங்க எல்லாமே. இது ஆக்சுவலா ஒயில்டு கடிக்கும். இது டேம்டு குட்டில இருந்து எடுத்து ஃபீட் பண்ணி வளர்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ 3 குட்டி இருக்கு. நம்மகிட்ட ஓன் பிரீடிங்ல வந்தது. இதுவும் நைட்டு ஃபுல்லா ஆக்டிவா தான் இருக்கும். அந்த சுகர் கிளேட்டர் மாதிரி தான் இதுவும். இதுக்கும் பெருசா ஃபுட் மெயின்டெனன்ஸ்லாம் பெருசா இல்ல. செர்லாக்கு, ஸ்வீட் கார்னு, ஆப்பிள் அந்த மாதிரி வச்சாவே போதும். சன்ஃப்ளவர் சீடு போட்டாவே போதும். பெருசா ஃபுட் மெயின்டெனன்ஸ்லாம் பெருசா இருக்காது இதுக்கெல்லாமே. இது அவைலபிள் இருக்கு. பீஸ் வந்து 2000 வரும். ஒரு பீஸ் 2000 வரும். அது நம்ம பார்க்க போது வந்து காக்டெயில் ஹேண்ட் ஃபீடிங்ல நம்மகிட்ட எல்லா கலருமே இருக்கும். லுட்டினோ, இவங்கெல்லாம் அல்பினோ போலு, ரெட் ஐ, இவங்க லுட்டினோ போலு, இவங்க அல்பினோ போலு, இவங்க லுட்டினோ பைடு. எல்லா கலருமே ஹேண்ட் ஃபீடிங் நம்மகிட்ட இருக்கும். இது கிரே, இதுவும் கிரே. எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் ஹேண்ட் ஃபீடிங்கே. நம்மகிட்ட ஒரு 20 பீஸ் வந்து 25 பீஸ் வரைக்கும் இருக்கும். சைஸ் இருக்கும். எல்லா சைஸுமே இருக்கும். லுட்டினோ போலு, லுட்டினோ பைடு, லுட்டினோ கிளியர் லுட்டினோ, இது அல்பினோ போலு. அல்பினோ மட்டும் 1300 வரும் பீஸு. மிச்ச எல்லாமே பீஸ் வந்து ஒரு 900 கொடுத்துடலாம். கிரே மட்டும் பீஸ் வந்து ஒரு 600 ரூபா வரும். கிரே மட்டும் பீஸ் 600 ரூபா வரும் ஹேண்ட் ஃபீடிங். எல்லாமே ஃபீடிங் வாங்கக்கூடியதான், ஃபீடிங் செட் பண்ணதுதான். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து 1 டைம் ஃபீடிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. ஆனா நான் 2 டைம்ஸ் ஃபீட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வச்சா சாப்பிடும். இப்போ வந்து ஸ்வீட் கார்ன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. இதெல்லாம் இன்னொரு 10 டேஸ்ல ஃபுல்லா செல்ஃப் ஃபீட் ஸ்டேஜ் வந்துருவாங்க.
இது வந்து பீஸ் வந்து 1000 rupees வரும். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கெர்பல் குட்டி நம்மகிட்ட கிடைக்கும், அடல்ட் பேரும் கிடைக்கும். என்ன கால் பண்ணுங்க. பேர் வந்து 1400 வரும். இது ஆக்சுவலா நல்லா பிளேஃபுல்லானது. அணில் மாதிரியே இருக்கும், எழில் மாதிரியே இருக்கும். நம்ம ஸ்டூவர்ட் லிட்டில் படத்துல பிரச்சனை எடுத்ததும், அப்புறம் இப்ப யோகி பாபு நடிச்சார்ல, அந்த யோகி பாபு படத்துல ஒரு எலி வரும் பாருங்க, அந்த போட்டு படத்துல வரும் பாத்தீங்களா, அந்த எலி தான். ஃபுல்லா பிளேஃபுல்லானது, நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கும், கடிக்காது. இது ஒயில்டுன்னே ஒண்ணு கிடையாது, இருக்கிறதே டேம்டு மட்டும் தான், கடிக்காது. எப்பவுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். என்ன கால் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்கறது வந்து சிரியன் ஆம்ஸ்டர் கடிக்காது, ரஷ்யன் ஆம்ஸ்டர் தான் கடிக்கும், டிராப் தான் கடிக்கும். இதெல்லாம் நம்மகிட்ட பிரீட் ஆனது. இதெல்லாம் ட்ரை கலர். நம்ம வந்து கலர் வைஸ்ல ரேட் கொடுக்குறது இல்லை, எல்லாமே ஒரே ரேட்டு தான். பேர் வந்து 800 போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேர் 700 தான் கொடுத்துடலாம். இது எல்லாமே நம்மகிட்ட ஓன் பிரீடிங். இப்போ வந்த குட்டி எல்லாமே. இதெல்லாம் ட்ரை கலர், ட்ரிபிள் கலர் சொல்லுவாங்க, ட்ரை கலர் சொல்லுவாங்க. பார்க்க போறது வந்து ஊடட் ரேட்டு பிரீடிங் காரு. அதுல இருக்க குட்டி இப்போ வந்து ஒரு 10 குட்டி பிரீட் இருக்கு. ஃபீமேல் ஒயிட்டு, மெயில் வந்து ஊடு. அப்பா மாதிரி 5 குட்டி வந்திருக்கு, அம்மா மாதிரி ஒரு 5 குட்டி வந்திருக்கு. இன்னொரு 10 daysல சேல்ஸ் வந்துருவாங்க. இவங்கலாம் கண்ணு திறந்துட்டாங்க, இன்னொரு 10 daysல சேல்ஸ் வந்துருவாங்க. அடுத்து ஃபீடிங் மைஸ். எல்லா கலருமே இருக்கும். பேண்ட் கலரு, சிங்கிள் கலரு, பிளாக், ஒயிட் எல்லா கலருமே வரும். பீஸ் 100 rupees வரும். நமக்கு வந்து இந்த ஃபீடிங் மைஸ் வந்து எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். எப்பவுமே ஒரு 50 பீஸ் ஸ்டாக் இருக்கும். எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க. ஃபீடிங் வேணாலும் கேளுங்க. மொத்தமா கேட்டீங்கன்னா அமௌண்ட் கம்மி பண்ணி தரலாம். நம்மகிட்ட இப்ப காமிச்ச எல்லாமே எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். தேவைன்னா கால் பண்ணுங்க. போன் எடுக்கணும்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நானே பார்த்துட்டு கூட கால் பண்ணுங்க. நம்பர் வந்து 9585090035.